ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரிக்கே மோசம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேஞ்சுக்காக எவ்வளோ நாள் தான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு புதுசாக பிளாக் ஃப்ரூட்டில் கிரைண்ட் அடிக்கலாம்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலி நேற்றே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆஃப்லைனில் கொஞ்சம் கிரைண்ட் அடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு கிரைண்ட் அடித்தா வேறு 50க்கு மேலே தான் போக முடிஞ்சுது. ஆமாம், 50க்கு மேலே தான் போணுச்சு. ஸோ இப்போ வந்து வீடியோவை எடுத்து போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்து போடுறோம். யாராவது ஜாயின் பண்ணுறது தான் ஜாயின் பண்ணுறோம். அப்படியே கொஞ்சம் கிரைண்டுக்கு ஹெல்ப் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ப்பா. பேர் வந்து பார்த்தீங்கன்னா DGT_ தமிழன் 777 இருக்கும். எல்லாமே கேட்ச் தான். ரிக்வெஸ்ட் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறவங்க ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரெண்டாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா கூட ஃப்ரெண்ட் ஆகலாம், பிரச்சனை இல்லை. சரியாக லேக் ஆகுது. நான் ரைட் ஃப்ரூட் வந்து ஒருத்தர் ஓசியே கொடுத்தாரு, அது வரைக்கும் சந்தோஷம். ப்ரோ எந்த ப்ரோக்ரஸ் தான், அதாவது எப்படியாவது டெசர்ட்டை ஸ்கிப் பண்ணிங்க. சும்மா போய் அடிச்சு பார்ப்போமா இது எந்த பஸ்ஸா? இங்கே ஓன் செட் பண்ணிட்டு ஜங்கிளில் போய் அடிச்சிட்டு ரைட் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பிளாக் ஃப்ரூட் புதுசாக அப்டேட்லாம் விட்டுருக்காங்க. ஆல்ரெடி பழைய அக்கௌண்ட் ஒன்று வச்சுருந்தேன், அது வந்து பாஸ்வேர்ட் போட்டால் போக மாட்டேங்குது மக்களே. அங்கே யார் இருப்பா? அங்கே எதுவும் எடுத்து பார்க்க இதுவும் அங்கே இங்கே ஹோம் செட் பண்ணிவிட்டு அங்கே போய் சும்மா அச்சுந்தானே நக்கூருக்கு நம்மளும் போயிட்டு கை விடுவோம். ஆனால் நான் ஒரு அடியில் செத்துருவேன், அது மட்டும் நல்லா தெரியும். நான் ஹெல்த்தே போடலை. ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப இருப்பான், ரெடியாக வச்சுருவான். ஆல்ரெடி செட் பண்ணேன். அது வரைக்கும் நல்லது. போடுவோம் இப்படி சீக்கிரமே தச்சு போவோம். டெசர்ட் வந்து கடுப்பு வீசுது கிரைண்ட் அடிக்கிறதுக்கு. டெசர்ட் எடுத்துனா இப்போ இது ஃப்ரோசன் வில்லேஜ் கிடைத்து ப்ரிசன் வரும். ப்ரிசனை கிடைத்து வரும். ப்ரிசனுக்கு எடுத்து என்ன வரும்?
மேக்மா வில்லேஜா ரிசன் எடுத்தோன்னா ஈஸியாக ஸ்கைபியாவா இதுக்கு அடுத்தே ஸ்கைபியா வரும். ஆமாம் அது என்னது ஃப்ரோசன் வில்லேஜுக்கு அடுத்து மெரைன் ஃபார்ட்ரஸ் வரும். மெரைன் ஃபார்ட்ரஸ்க்கு அடுத்து தான் ஸ்கைபியா வரும். ஸ்கைபியாவுக்கு அடுத்து நான் யூஸ் பண்ணுவோம். ஸ்கைபியாவுக்கு அடுத்து தான் ப்ரிசனு. சரி ஒரு ஆஃப் பண்ணி ரெண்டு அடி வேண்டியது தான். ஆனால் பாஸ் வச்சா நல்லா இதுவும் எக்ஸ்பி நல்லா கிடைக்கும். ஸோ சீக்கிரமாக சர்வர் ஆஃப் பண்ணிட்டு வரேன். வெயிட் பண்ண அப்படியே ஆஃப் ஆகிட்டு எவ்வளோ வீடியோ போய் எப்படி டைம் போகுதுன்னே தெரில மக்களே. 6 நிமிஷம் அதுக்குள்ளே போயிடுச்சு வீடியோவில். இதுக்கடுத்து மத்தியானம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன், பட் லைவ் போட முடியாது. அது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். யூடியூப்பில் வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே தான் இருக்குங்க, லைவ் போட முடியும். கொஞ்சம் சப்போர்ட் இல்லை மக்களே, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ போடுறதே உங்களுக்காக தான், என்டர்டெயின்மெண்ட்காக தான் வீடியோ போடுறது. நீங்களே சப்போர்ட் பண்ணணும்னா நான் எனக்கு தான் ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் தானே பண்ணிட்டு போங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், உதவியாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி வளர்ந்து வர யூடியூபர்ஸ்க்காக கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆன்டி இந்தியன் ஆன்டி இந்தியன் என்றதை உரிமையாக சொல்லிவிடுவேன். அப்போ நம்மளாம் ஒரே கூட்டம் இருந்த மாட்டேங்க. நம்மளுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா நான் இது இவர் இப்படி அடி எப்படி அடிக்கிறீங்க? வால்ட்ரிக்கே இல்லை, வால்ட்ரிக்கு வேலைக்காகாதோ. இப்படி தான் நடி நம்ம இதை கச்சேரிக்கும் தம்பி பாப்பான். ஏய் சாப் குத்துட்டீங்கண்ணா, எனக்கு சொல்லவே இல்லை. செத்து விளாடுவோமா, அந்த மாதிரி தான் விளாடணும் போல இருக்குது. இந்த அடி அடிக்கிறானே கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி மண்டே தட்டு. சாப் ஃபுட்டேஜுன்னு ரொம்ப ஆடுறான்ப்பா அவன். கத்தி வச்சு தான் அவன் அடிக்க முடியாது, கத்தி வச்சு அடிக்கிறான்டாப்பா. ஏடா வேணாம் போயிட்டு டேய் அது இங்கே இருக்கியா சால். ஹெல்த்து போடாதது ரொம்ப தப்பாக போச்சு. செத்தினே வரும். அந்த டிஸ்டன்ஸே வச்சுருக்கணும். ஹெல்த்து கொஞ்சம் ஏற்ற வைக்கணும். டிஸ்டன்ஸே விட அவனை. ஓகே இப்போ கரெக்டாக இருக்கும். எங்கே ஆனால் கிட்டவான்னு தான்டா சொன்னேன், மூவிஸ் பண்ண சொல்லவே. உனக்கு எனக்கு என்னடா பார்க்க இப்படி அடிக்கிற? நம்மளாம் ஒரே குட்டியில் வந்த மாட்டேங்கடா, இப்படி அடிக்கலாமா சாவு? எவ்வளோ 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 லெவல் எவ்வளோ லெவல் எவ்வளோ லெவல் 60 தான் இருக்கா? நாங்கள் ஈஸ்வர் 60 தான் ஏறி நாங்கள் போடுறோம். சரி அதை ஆஃப் பண்ணி அடிப்போம். அட்லீஸ்ட் இங்கேயே ஒரு 90 லெவல் எடுத்துக்கணுன்றது தான் என் டார்கெட். 90 இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 75 எடுக்கணும் கைஸ். பிகாஸ் 75 எடுத்தால் தான் நம்ம வந்து டெசர்ட் பேண்டிட்டை விட்டு டெசர்ட் ஆஃபீஸர் இருக்கணும். அவனுங்களாவது ஓகே ஈஸி வச்சுக்கலாம்.
கிட்ட கிட்ட இருப்போம். ஃபஸ்ட் பேங்க் ஃபஸ்ட்டு எடுத்து லைட் வச்சு போட்டு விட்டு வச்சு தான் ஸோ ஈஸியாக இருக்கும். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தரணும். இவன் வந்து எஸ்டராக வேண்டிட்டு வந்து கொஞ்சம் கிடைக்கும். அதனால தான் ஆக்சுவலி டெசர்ட் இது தூரமாக இருக்குது. அது வேறு ஒரு பக்கம். அதே மாதிரி நிறைய பேர் ரோப்ளாக்ஸ் விளையாடுவீங்க தான் நினைக்கிறேன். தமிழ் பிளேயர்ஸ் இருந்தால் என்னென்ன கேம் விளையாடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதை வச்சு வீடியோ பண்ணேன் நான் சரி. இருக்கானா? எஸ் இருக்கான். ஆக்சுவலி வேண்டே யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க போல இது எனக்கு தெரிஞ்சு. வசதியில் இருக்கிறவங்க மட்டும்தான் மோஸ்ட்லி தேவைப்படும். அது படாப்பா டேமேஜ் கொடுத்துட்டு போயிடணும். வந்து போ டேய், அங்கேருந்து எப்படா இங்கச்ச தனிக்கு நான் நோந்துட்டேன்டா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. டட்டா 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 டட்டா. எனர்ஜி வேறு கம்மியாகுது. பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல, நம்ம அடிச்சுட்டே இருப்போம். நம்பிக்கையை கை விடாதீங்க. அடிச்சுதாண்டா அவனை கொள்ளுவேன். அதெல்லாம் முடிச்சாச்சு. லெவல் 4 லெவல் ஏறிக்கிட்டா. இது ஒரு 6 போடுவோம். அப்படிதான் இதுக்கு திருப்பி சர்வர் ஆப் பண்ணுவோம். கோடு தான் இருக்குது. கோடு எக்கச்சக்கமாக இருக்குது. இது போட்டு கூட டெவலப் பண்ணுவோம். ஆக்சுவலி வந்து அவன் இப்படி டெவலப் பண்ணுறதுக்கு பதிலாக ஃப்ரோசன் வில்லேஜ் போயிட்ட பிறகு கூட கோடு போட்டு டெவலப் பண்ணுவான். அதை எடுத்து மெரைன் வாஸ்டர்ஸ் போயிட்டு கூட கோடு போட்டு கூட பண்ணுவான். ஆனால் அந்த 2 இடம் மட்டும்தான் நார்மலாக ரைஸ் அட்மிரரை ஃபார்ம் பண்ணோன்னா வச்சிடலாம். ஒரு 200 லெவல் அங்கேயாச்சு. வைஸ் அட்மிரல் வந்து 130 லெவல் அடிப்பீங்களா? 2 பேர் தான் இருப்பானுங்க. ரெண்டு பேர் தான் ஆக்சுவலி அங்கே இருப்பானுங்க. ஒன்று வந்து வைஸ் பெட்டி ஆஃபீஸர், ஒன்று வந்து அட்மிரல். இது எல்லாம் பிரச்சனை இங்கே போடாமா இல்லவே இல்லை. சரி நம்ம ஜங்கல் போயிடும். சரி இதே போயிடும். டெசர்ட்டுக்கே போயிட்டாச்சு. அப்படியே மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருப்போம். இது எத்தனை நேரம் இருக்குது. இதெல்லாம் பண்ணி போட்டாங்க பட்டி பிக்னிக் ஃபஸ்ட்டு இஸ்லாம் மிஸ்டர் காரங்க கேட்கலாம். 75 வேணும் அவனுங்க டிக்கெட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டெசர்ட்டில் போடுறது டபுள் எக்ஸ்பி போடுறது நல்லா இருக்குமா?
போட்டுருன்றீங்க. ஃப்ளக்ஸின்னு ஒரு கோட் இருக்குண்ணே இல்லையா? சப்டு கேமர் ரோபோட் _XPன்னு ஒரு கோட் இருக்குது. போட்டு பார்ப்போம். ஐயோ 29 நிமிஷமா? இது தெரிஞ்சிருந்தா போடாமல் இருந்திருப்பேனே. கைஸ் 29 நிமிஷம் கூட போட்டு தேவையில்லாம வேஸ்ட் பண்ணுறேன். ஸ்பானாகி தான் தொடங்கினேன்டா. பராஜ் ஆஃப் ரைட் இருந்தால் நல்லாயிருக்கும், ஈஸியாக அடிக்கலாம். பராஜ் ஆஃப் ரைட்டும் இல்லை, ரெஃப்ளெக்ஷன் கிக்கும் இல்லை. ரைட்டுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே எடுத்து அடிச்சுட்டு இருக்கோம். அப்புறமா லைட்டாக போட்டுருவோம், ரொம்ப டைம் எடுக்குது. மேக்மா ஆஃப் ரோடு கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். $75 போனோமா? எப்படின்னாலும் இன்றைக்கே ஒரு 100 அடிச்சிடணும். என் டார்கெட்டே அதான். இன்றைக்கே ஒரு 100 அடிச்சிட்டோன்னா ஈஸியாக நம்ம வந்து செகண்ட் சீக்கு. இவன் மட்டும் அடியாக வாங்கல. தெரில என்ன சாஸ்திரம் மாற்றணும்னு. குட்டி ஃபஸ்ட் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சோம். இன்றைக்கே ஒரு 100 போயிட்டுனா ஈஸியாக இருக்கும். இங்கேயே நம்ம 90 லெவல் எடுத்தால் தான் இது ஃப்ரோசன் வில்லேஜ் வரும். ஃப்ரோசன் வில்லேஜில் போயிட்டு இதெல்லாம் வேறு வாங்கணும். ஆக்கி ஆரா நான் மொத்தமாக காசு சேர்த்து வச்சுட்டு இது வாங்கிக்கோமா. அது என்னது, மொத்தமாக இப்போ காசு சேர்த்து வச்சுட்டு வாடா சீக்கிரம் வாங்கடா. ஒருத்தனும் 4 லெவல் தரானு. அவ்வளோதான், ஒரு லெவலுக்கு 3 பாயிண்ட் வரும். 2 லெவலுக்கு 6. இப்போ 3 லெவல் தான் தரானு. 4 லெவல் தெரியுங்க நீங்கள். 3 லெவலா? 2 மாதம் எடுங்க. எடுத்தா 1 மாதத்துக்கு லைட்டை வச்சு பறந்து போயிடலாம். கரெக்டாக லைட்டை வச்சு பறந்து போயிடலான்னு சொல்லும் போது தான்
இந்த சீட் தானே இருப்பானே, இந்த சீட் தானே இருப்பானே, கரெக்டு தானே? ஏய் இன்னும் என்னோட லெவல் கம்மி, அப்புறம் இவனை அடிக்க. அவனை 5 பேர் இருப்பானே ட்ரெயினில். 5 பேர் தானே, 4 பேர் தான் வரானே. சீக்கிரம் அத்தை 2 பேர். இவனை தான் டைம் நேரத்தில் தான் உட்காந்து தமாஸ் பண்ணுறேன். இதை சரியாக லேக் ஆகுது. வாடா எப்பா, நான் மட்டும் வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட மாட்டேன் நாயே. வாடா சீக்கிரம் வாடா, டைம் இல்லடா எனக்கு, சீக்கிரம் வாடா. சீக்கிரம்டா, எல்லாமே தூக்கி லைட் போடு. இப்போ 2 பேர். கமான் 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 கைஸ், கமான் கைஸ், கமான் கைஸ். வாடா இங்கே வாடா தம்பி. யோ அட்லீஸ்ட் ஒரு 100 ஸ்டே வச்சுக்கலாம் வீடியோவை. 100 லெவல் அடிச்சுட்டு முடிக்கிறோம் வீடியோவை, ஓகேங்களா? லெவல் அடிக்கிறதுலேயே மணி 11 ஆகாமல் இருந்தால் சரி. அடக்கிட்டாடா. பிளாக் ஃப்ரூட்டே எல்லா ஸ்டேட்டும் போடணும். எல்லா ஸ்டேட்டும் பிளாக் ஃப்ரூட்டை போட்டால் தான் டேமேஜ் பண்ணலாம், நல்லா விடும். இன்னும் 2 பேர். 171 பத்தாது. The celestial domain's rift has been activated. Red Commander beacons. அடா 2 அவங்க வயசுக்கு போயிடறாங்க. இதுக்கு 2 XP கோடலாம் நான் போட்டேன். சீக்கிரம் போடா எப்பா, நீ வேறு இந்த நேரத்தில் படுத்திட்டு இருக்க உட்காந்து. செகண்ட் ஜி போனோடனே புத்தாவுக்கு ட்ரீட் பண்ண எனக்கு. அதுக்கு மேலே நம்மகிட்ட ஒரு ஃப்ரூட்டாவது இருக்கணும். அதாவது 100 கிட்ட இல்லைனா 100 அடிக்கிறோம்.
ஒன்று 95 இல்லைனா 97 அந்த மாதிரி அடிக்கும், இல்லைனா டேரெக்டாக 100 அடிக்கும். அடுத்த 2 பேட்ரிஸ். முன்னே லெவல் அதை 30% வச்சுக்கலாம். இங்கே இருக்கிற நினச்ச விட எடுக்கலாம், அங்கே இருக்கிற நினச்சாதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டென்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும், ட்ரெஷர் இருக்குமா, ட்ரெஷர்னா ஃப்ரூட்ஸு ஒன்றுமே இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. வாங்கடா சீக்கிரம் வாங்கடா, அவங்க முடிச்சுட்டு நான் 90 லெவல் வச்சுட்டு எங்கே ப்ரொவிஷன் வில்லேஜ் பண்ணுறோம். இப்போ எவ்வளோ இன்னும் ஒரு லெவல்னால் நம்ம வந்து அவங்க வச்சுக்கலாம். கிட்டே முடிச்சுட்டு ப்ரொவிஷன் வில்லேஜுக்கு சிட்டாக பறந்துடுவோம். ஓகேங்களா, ரெசப்ட் வர சவுண்டே கடுப்பாகுது, எழுதி சவுண்டு. எனக்கு ஆக்சுவலி டெசர்ட் வந்து அவ்வளோ பிடிக்காது. அவன் அழகாக செத்தான்ல, இத்தனைக்கும் அவன் பறந்துட்டான். அவன் அழகாக சாகும்போது நீங்கள் சாக மாட்டீங்களடா. சீரா கமான் 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 பேபி, கமான் பேபி, கமான் பேபி, கமான் பேபி, ரெஸ்க் வந்து புல்லட்டுன்னு சொன்னோன்னே வந்துட்டானுங்கப்பா. அத்தி நீ வா, ஒருத்தங்க நீ வா, ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போடு. கிட்ட சீக்கிரம் கமான் கமான். செத்து போங்க. ப்ரொவிஷன் வில்லேஜ் 100 அடிக்கிறோம், ட்ரையாவது பண்ணுறோம். அட்லீஸ்ட் 100க்கு ஸ்ட்ரைட்டாக போனோம். அதுதானே லைட் ட்ரைவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதுதான் அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். வந்துட்டு டேமேஜ் இருக்கும். இவ்வளோதா ஒரு லெவல் தான் அதிகம். எண்பது வரணும் மரப்பிரச்சனை இருக்குது. அதுக்கு யோசனைதான். சூப்பர் ரன்யாண்ணா, இப்படி நல்லா இருப்படா. கிட்டா
என்கிட்ட வாங்கடா. ஏன்டா அடிங்க 2 பேரும்? தொண்ணூத்தஞ்சு 94. சரி விடுங்க, அதெல்லாம் வச்சுருவோம். இதுதான் 6 லெவல் தானே. தம்பி நீயும் கூட வா. எங்கே அவன்? ஏன்டா முப்பத்தி 1 நிமிஷம் வந்துச்சு கைஸ் அதுக்குள்ளே வீடியோ. வா. யார்ரா நீ? யோ நான் உன் பேச்சுக்கே வரலையா? யோ திடீர்னு வந்தான், அவன் பாட்டுன்னு அடிச்சிட்டான், அவன் பாட்டுன்னு போகிறான் கைஸ். எனக்கு தேவை இங்கே மிஷின் முடிக்கணும். அது ஒன்று தான் எனக்கு தேவை. இங்கே வாங்கடா, என்கிட்ட வாங்கடா. முனையில் கைஸ் கமான் கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிச்சு விட்டாச்சு. போங்க கைஸ், வாங்க கைஸ், முனையில் கைஸ். இல்லை நானே உன்னோட லெவலுக்கு நீங்கள் நடிச்சு என்ன பண்ண போகிறேன்? மரியாதையாக கிரைண்டை டிஸ்டர்ப் பண்ணாதான் அசிங்கமாக கேட்பேன்டா. டி அது நான் 2 பேரும் மட்டும் நிமிஷம். ஏய் ஏன்டா இப்படி ஏறிறீங்க? போகலான்டா டி. பைத்தியக்காரனுங்களா? சரியான சைக்கார் ஏறானுங்கப்பா. அதெல்லாம் நானே அவனே நோண்டாமல் சிவனேன்னு கிரைண்ட் பண்ணுறேன். என்ன வந்து நோண்டுறான் பைத்தியக்காரன். எனவே இன்னும் 12 நிமிஷம் தான் மிச்சம் ஆகுது. எங்கடா காண போயிட்டான்? ரெண்டு பேர். பாராஜா ஃப்ளைட் மட்டும் அடிக்கடி யூஸ் பண்ணிப்போம். ஆனால் அது வந்து ஈஸியாக இருக்கும் கிரைண்ட் அடிக்க. ஒரு லெவல் நீ அடிக்கிறான் கைஸ், ஒரு அடிக்கிறான் கைஸ். நான் தான் நாள் சரி. ஆனால் சொல்லிக்கிட்டு பராஜா ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக இருக்கும். இங்கே தான் பாஸ் ஏற்பானோ த்ரோனில் அதை ஒருத்தன் சாப்பிட்னாங்க. எது சும்மா இங்கே வந்து கிரைண்ட் வச்சுன்னுக்குறான். அவள் நல்லா தானே இருக்கிறான். சொல்லிட்டாருனா சின்னக்கிறான் பைத்தியக்காரன். இங்கே வந்துக்கிற ஏய் யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? எப்பா நான் லெவல் கம்மிடாடி.
கிரைண்ட் அடிக்க வந்தேன்டா. ஒரு மனுஷனை கிரைண்ட் அடிக்க விட்றீங்களாடா நிம்மதியா? மரியாதை போடுற அப்படி வந்துட்டான். ஆனால் அடிக்கிறதுக்கு வேறு லெவல் அதே கடையில் போகுது. கரெக்டாக என்கிட்ட வந்துடுறானு அதுதான் நாசமாக போகணும். சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். உங்களோட இந்த வீடியோ பேர் உங்களோட டிஜிடி. பாய் கைஸ், பை பை பை.